இதுவரையில் 29 கதிரியக்கப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை பூமியில் உள்ள அருமண் உலோகங்களாகவும் இடைநிலை உலோகங்களாகவும் உள்ளன. இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கதிரியக்கப் பொருட்களின் எண்ணிக்கை 29. அவை அருமண் உலோகங்களாகவோ அல்லது இடைநிலை உலோகங்களாகவோ இருக்கு. யுரேனஸ் கோள் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு பிட்ச்பிளண்ட் என்ற கதிரியக்க கனிம தாதுவிலிருந்து யுரேனியத்தை ஜெர்மன் வேதியியலாளர் மார்டின் கிளாப்ராத் கண்டறிந்தார். யுரேனியத்தை கண்டறிந்தவர் பேரு மார்டின் கிளாப்ராத். இரண்டாவது உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் லிட்டில் பாய். இது யுரேனியத்தை உலோகமாக கொண்ட துப்பாக்கியை ஒத்த அணுகுண்டாகும். அதனைத் தொடர்ந்து நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டானது ஃபேட் மேன் என அழைக்கப்படுகிறது. இதில் வெடிக்கப்பட்ட அணுகுண்டு புளூட்டோனியத்தை உலோகமாக கொண்டதாகும். லிட்டில் பாய் அதுக்கு ஆப்போசிட்டாக ஃபேட் மேன். லிட்டில் பாய் யுரேனியத்தையும் ஃபேட் மேன் புளூட்டோனியத்தையும் உலோகமாக கொண்டது. லேசான இரண்டு அணுவின் உட்கருக்கள் இணைவதே அணுக்கரு இணைவு எனப்படும். அணுக்கரு இணைவுனா என்னன்னா, ஒரு அணு இருக்குன்னா அதுக்கு சென்ட்ரலாக அதோட உட்கரு இருக்கும். அந்த ரெண்டு அணுவோட உட்கருக்கள் இணைகிறது தான் அணுக்கரு இணைவு. இதில் உள்ள இரண்டு அணுக்கருக்களும் நேர்மின் சுமை கொண்டிருப்பதால் நிலைமின்னியல் கவர்ச்சி விசையின் காரணமாக அவை அருகருகே வரும்போது ஒத்த மின்னூட்டத்திற்கான விலக்கு விசை ஏற்படும். அதாவது காந்தத்தை எப்படி ஒரே திசையில் கொண்டு போன விளக்குதோ அதே மாதிரி ஒத்த மின்னூட்டங்கள் விலக்கு விசை ஏற்படும் அருகருகே கொண்டு போகும்போது. உயர் வெப்பநிலையின் அதாவது 10⁻⁷ முதல் 10⁻⁹ கெல்வின் என்ற அளவில் மட்டுமே உயர் வெப்பநிலையின் காரணமாக உருவாகும் அணுக்கருவின் இயக்க ஆற்றலால் இந்த விலக்கு விசையானது தவிர்க்கப்படுகிறது. அவ்வளவுதான். ஒவ்வொரு வினாடியிலும் 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு சூரியனில் நடைபெறுகிறது. ஒரு வினாடியில் 3.8 என்று 10⁻26 ஜூல் ஆற்றல் கதிரியக்கமாக வெளியாகிறது. கதிரியக்கத்தின் செறிவு பூமியை நோக்கி வரும்போது படிப்படியாக குறைகிறது. பூமியை அடையும் போது ஒரு வினாடியில் ஓரலகு பரப்பில் இதன் மதிப்பு 1.4 கிலோ ஜூல் ஆகும். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர் ஆகும். அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடங்களில் கதிரியக்கம் வெளியாகும் அளவை அவ்வப்போது கண்டறியவும் மருத்துவ நிழலுறு தொழில்நுட்பத்திலும் பயன்படுகிறது. எக்ஸ் மற்றும் காமா கதிர்கள் வெளியாகும் பகுதிகளில் பணியாற்றுவோர் கையடக்க டோசிமீட்டரை அணிந்து கொள்வதன் மூலம் கதிரியக்க உட்கவர் அளவினை அறிந்து கொள்ள இயலும். டோசிமீட்டர்னு ஒன்று பயன்படுது. கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய பயன்படுது.